சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த கருத்துக்களை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, கடவுளின் சொரூப நிலை. நம்ம எல்லாருமே கட்டாயமா இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவசியமா தெரிஞ்சிருக்க வேண்டியது இறைவனுடைய சொரூப நிலையை பத்தி. அது என்ன அப்படின்னா, கடவுள் 2 நிலைகள்ல இருந்து நமக்கு அருள் கொடுக்காரு. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா சொரூப நிலை, இன்னொன்னு என்னன்னா தடத்த நிலை. சொரூப நிலை அப்படின்னா கடவுளோட உண்மையான இயல்பு அப்படின்னு அர்த்தம். தடத்த நிலை அப்படின்னா கடவுளுடைய இயற்கை தன்மை இல்லாம மாறுபட்டு செயற்கை தன்மை அப்படின்னு அர்த்தம். அப்ப சொரூப நிலைனா இயற்கை, தடத்த நிலைனா செயற்கை. அதாவது சொரூப நிலையில நம்ம கடவுள் எப்படி இருக்காருன்னா, எதோடையும் எந்த ஒரு பொருளோடையும் சேராம தனியே தன்னைத்தானே நோக்கி நிற்கிறாரு. அடுத்தது தடத்த நிலையில மற்ற பொருளோட சேர்ந்து நிற்காரு. அதனாலதான் அதுக்கு செயற்கை நிலை அப்படின்னு பேரு. இதுல தடத்த நிலையில தான் நமக்கு உருவம், நம்ம வணங்குறோம் இல்லையா கடவுளை. என்னென்ன ரூபத்துலலாம் வணங்குறோம் கடவுளை? சிவன், சக்தி, என்ன நடராஜர், பிள்ளையாரு, முருகன், இப்படி எத்தனையோ உருவமா வச்சு நம்ம கடவுளை வழிபாடு செய்யறோம். அப்போ பிற சமயத்துல அருவ வழிபாடு தலை சிறந்து இருக்குது, நமக்கே நல்லா தெரியும். சிலர் நம்மளை பார்த்து என்ன கேக்குறாங்கன்னா, ஏன் இத்தனை தெய்வத்தை வச்சு வணங்குறீங்க? ஏதாவது ஒரு கடவுள் இருந்தா போதாதா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம சைவ சமயத்தோட சிறப்பே என்ன அப்படின்னா, இத்தனை தெய்வ வழிபாடு தான். ஏன்னா நமக்கு நம்மளுடைய சைவ சமயம் அவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்கு. எனக்கு இப்போ இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள ஒருத்தருக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், இன்னொருத்தருக்கு கசப்பு ரொம்ப பிடிக்கும். அப்ப எல்லாருக்குமே இததான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு ஒரு பொருளை கொடுக்கும்போது அவங்களுக்கு இவ்வளதையும் இப்பவுமே சாப்பிடணுமா அப்படின்னு தோணும் இல்லையா? அதனால அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நம்மளுடைய சைவ சித்தாந்தப்படி என்ன சொல்லணும்னா, அவங்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உருவ வழிபாடை வச்சுக்கிறோம். அது நம்ம சைவ சமயம் நமக்கு கொடுத்திருக்க சுதந்திரம், சரியா? ஆனா அருவ வழிபாடு அப்படின்னா என்னதுன்னு இதுல பாத்தீங்கன்னா தடத்த நிலையில வருது. தடத்த நிலை அப்படிங்கிறது கடவுள் நமக்காக கீழே இறங்கி வர்ற நிலை. அந்த தடத்த நிலையில 3 நிலை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அருவம், உருவம், அருவுருவம். அருவம் என்னன்னா, அதாவது அங்க எந்த விதமான உருவமும் இருக்காது, எதுவுமே இல்லாம வெட்ட வெளியில ஒண்ணுமே இல்லாம இருக்கும். நம்ம மனசுக்குள்ள கடவுளை நினைச்சு வணங்குவோம் இல்லையா? கடவுளே அப்படின்னு நினைச்சு நம்ம மனசார நம்ம மனக்கண்ணுல கடவுளை கொண்டு வணங்குறோம் இல்லையா? அதுதான் அருவநிலை வழிபாடு. அடுத்தது அருவுருவம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், சிவலிங்க வழிபாடு தான் அருவுருவ வழிபாடு. அடுத்தது உருவம்னா அது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நடராஜ பெருமான், பார்வதி, அப்புறம் பிள்ளையாரு, முருகரு, இந்த மாதிரி எத்தனையோ கடவுளை வச்சு நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த சொரூப நிலையில இருக்கக்கூடிய கடவுள் இப்போ 36 தத்துவங்கள்னு இருக்குங்க. அந்த 36 தத்துவங்களை பத்தி நான் பின்னாடி வர்ற வீடியோக்கள்ல சொல்றேன். அந்த 36 தத்துவங்களை எதுக்காக கடவுள் படைச்சாருன்னா நமக்காக தாங்க படைச்சாரு. அவருக்கு எந்த தேவையுமே கிடையாது. நமக்காக நம்ம ஆணவ மலை தொடர்புல இருந்து நீங்கி கடவுள் கிட்ட போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 36 தத்துவங்களையும் படைச்சாரு. அந்த 36 தத்துவத்துக்குள்ள இறங்கி அவர் வரும்போதுதான் தடத்த நிலை நமக்கு கிடைக்குது. அதுக்கு மேல அந்த 36 தத்துவங்களையும் கடந்த நிலை இருக்கு பாத்தீங்களாங்க, அதுதான் சொரூப நிலை. சரி, சொரூப நிலையில அப்போ கடவுள் எப்படி இருப்பாரு அப்படின்னா, இப்படியன், இந்நிறத்தன், இவ்வண்ணத்தன், இவன் இறைவன் என்று எழுதி காட்டவனாதே
அப்படின்னு அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி. நம்ம என்ன பண்ணுதோம், அவருக்கு அந்த அந்த 36 தத்துவங்களை கடந்த அந்த சொரூப நிலை இருக்காரு பாத்தீங்களாங்க. அவர் அரூபம் இல்ல, அரூபம் வேற சொரூபம் வேற. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என்னன்னா, அருவம் அப்படின்னா வெட்ட வெளியில நம்ம வணங்குறது, நம்ம மனசுக்குள்ள கடவுளை நினைச்சு வணங்குறது தான் அருவ வழிபாடு. ஆனா சொரூப நிலை அப்படிங்கிறது அந்த அருவ நிலையும் தாண்டிய வழிபாடு. நம்ம சைவ சமயத்தோட சிறப்பே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொரூப நிலை தான். அங்க அவரு ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அடுத்தது திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லியிருக்காரு. அங்க இருக்க அந்த இறைவனை பத்தி நம்மளுடைய அறிவுக்கு எட்டாதுங்க. நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவர். அப்ப நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவர் தானங்க. அவரை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாரும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நம்மோட சமயத்தோட பெருமை என்ன அப்படின்னு நமக்கு சரியாவே தெரியலைங்க. இன்னைக்கு எதுக்காக உருவ வழிபாடு அப்படின்னு கேட்டா, அது அவங்கவுங்க சௌகரியத்துக்காக, அவங்கவுங்க சுதந்திரத்துக்காக தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். உருவத்துக்கு மேல அருவுருவம், அதுக்கு மேல அருவம், இது எல்லாத்தையும் கடந்த நிலை சொரூப நிலை அப்படின்னு நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும் கட்டாயமா. அந்த சொரூப நிலையில இருக்கவரை நம்ம புத்தியால நம்ம பிடிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம இதுக்கு முந்தைய வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? என்ன அப்படின்னா, இறைவன் பேரறிவு பொருள். நம்ம யாரு? நம்ம சிற்றறிவு பொருள். பேரறிவு பொருளை சிற்றறிவு பொருளால பிடிக்க முடியுமாங்க? முடியாது இல்லையா? நம்மளுடைய அறிவுக்கு இவ்வளவுதான் எட்டும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த அறிவுக்கு எட்டுனவரை தான் நம்மளால எட்ட முடியும், உணர முடியும். ஆனா அவர் அந்த அறிவுக்கு அப்பாற்பட்டவர். அவரை நம்மளுடைய புத்திக்குள்ள கொண்டு வர முடியுமா? அந்த 36 தத்துவங்களை கடந்தவரை அந்த சொரூப நிலையில இருக்க கடவுளை கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வர முடியாதுங்க. ஆனா கொண்டு வந்தவங்க யார் தெரியுமா? நம்மோட அருளாளர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களாங்க. அவங்க அந்த இறைவன், அந்த கடவுள் எப்படி இருக்காரு, அந்த சிவம் எப்படி இருக்காரு அப்படின்னு அவங்க அவங்க மனசுல உணர்ந்து அதை எழுதி வச்சிருக்காங்க. எக்கோலத்து எவ்வுருவா எத்தவங்கள் செய்வார்க்கும் அக்கோலத்து அவ்வுருவையாம். காரைக்கால் அம்மையார் சொல்லியிருக்காங்கல்ல. இதுக்கு முந்தைய வீடியோக்கள்ல எல்லாம் நம்ம காரைக்கால் அம்மையாரை பத்தி பார்த்திருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்க, எந்த கோலத்துல எந்த உருவத்துல எப்படியாப்பட்ட தவத்துல இருந்து நம்ம இப்படித்தான் கடவுள் இருப்பாரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எனக்கு நடராஜ பெருமானை ரொம்ப பிடிக்கும். நான் நடராஜரே நினைச்சு வணங்கி தவம் இருக்கணும். தவம் இருந்தேன் அப்படின்னா, தவம்னா காட்டுக்கு போய் தவம் இருக்கணுமா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேவையில்லை. அன்பே சிவம். எல்லா உயிர்கிட்டையும் அன்பா இருந்தா அதுவே போதுங்க. அதுவே பெரிய தவம் தான். அப்படிப்பட்ட தவத்தை நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேங்க, அக்கோலத்தே அவ்வுருவே ஆம். நம்ம எப்படி அவரை நினைச்சு வணங்கி வழிபட்டோமோ அந்த உருவத்துல அப்படியே இறங்கி நமக்கு முத்தி கொடுப்பாருங்க. அதான் நம்ம சைவ சமயத்தோட சிறப்பு. அந்த சொரூப நிலையில இருக்கவருக்கு ஒரு நாமம் ஒரு உருவம் கிடையாது. அவருக்கு உருவம் கிடையாது. அந்த இடத்துல அவருக்கு ஒரு பேர் கிடையாது. ஏதாவது ஒரு பேர் இருந்தா தானங்க அந்த பேரை சொல்லி அழைச்சா வருவாரு. அவருக்கு பேரே இல்லை அப்படின்னா என்ன பேரை சொல்லி அழைச்சாலும் அவர் கட்டாயமா வருவாருங்க. நமக்கு உதவி பண்ணுவாருங்க. அப்படிப்பட்ட சொரூப நிலையில இருக்கவரை பத்தி நம்மளுடைய சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் 14 நூல்கள் இருக்கு பாத்தீங்களா? ஏற்கனவே நான் உங்களுக்கு இதுக்கு முந்தைய வீடியோக்கள்ல அந்த 14 நூலை பத்தியும் சொல்லியிருக்கேன். அந்த 14 நூல்கள்ல அவருடைய சொரூப நிலைய, அந்த சொரூப நிலையோட சிறப்பை பத்தி நிறைய சொல்லி வச்சிருக்காங்க நம்மோட அருளாளர்கள்லாம். அதுக்கப்புறமா நம்மோட திருமுறைகள்லையும் அதை உணர்ந்து அவங்க எழுதி வச்சிருக்காங்க. நமக்கு கடவுளை பத்தி, கடவுளை காட்டு, அந்த சொரூப நிலையில இருக்க கடவுளை காட்டு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லைன்னு அர்த்தங்க. ஏன் அப்படின்னா, நம்மளால எதையாவது ஒண்ணா இப்போ அன்பு இருக்கு, எனக்கு உங்க மேல பாசம் இருக்கு அப்படின்னா அந்த அன்பை என்னால வெளியே கொண்டு காட்ட முடியுமாங்க? முடியாது இல்லையா?
அதே மாதிரிதான் கடவுள் அன்பா இருக்காரு. அன்பே சிவமா இருக்காரு. அந்த சொரூப நிலையில இருக்க கடவுளை கொண்டு என் முன்னாடி காட்டு அப்படின்னா, கொண்டு முன்னாடி காட்டுன்னு சொல்றது நம்மளுடைய சிறுபிள்ளைத்தனங்க. அந்த சிறுபிள்ளைத்தனத்தை எல்லாம் நம்ம கடந்து அந்த உருவ நிலை வழிபாடு, அருவுருவ வழிபாடு, அருவ வழிபாடு, அந்த அருவ வழிபாடுக்கும் மேற்பட்டதுதான் அந்த சொரூப நிலை. அந்த கடவுள் நமக்கு வருவாரா இறங்கி அப்படின்னா, கட்டாயமா நமக்கு முத்தி கொடுக்கும்போது அவர் வருவாருங்க. கண்டிப்பா வருவாரு. நம்ம எல்லாரும், நம்ம சைவ சமயத்தை சேர்ந்த எல்லாரும் நம்ம உருவ வழிபாடுக்கு மேற்பட்ட அருவுருவ வழிபாடு, அருவ வழிபாடு, அந்த அருவத்துக்கும் மேற்பட்ட ஒரு சொரூப வழிபாடு நம்மள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்ம பெருமையா சொல்லணுங்க. யாருடைய சமயத்தையும் நம்ம குறைச்சி சொல்லவே தேவை கிடையாது. ஆனா நம்மளுடைய சமயத்துல எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையாங்க. கட்டாயமா நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையாங்க. நம்ம சொரூப நிலையில இருக்கவர் தான் யாரு? சிவம். அந்த சிவபெருமான வணங்கி, அந்த சிவத்தை வணங்கி, இந்த சொரூப நிலை கடவுள் நமக்கு என்னைக்கும் உதவி பண்ணுவாரு. அவரை நம்மால புத்தியால எட்டவே முடியாது. அவரை எப்படி எட்ட முடியும்? அப்போ புத்தியால எட்ட முடியாதுன்னா, எந்த வேலையுமே நான் தான் செய்யறேன், நான் தான் பேசுறேன், நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் படிச்சேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேங்க, அது நம்ம ஆணவத்தை குறிக்குது. ஆனா அந்த ஆணவத்தை நீங்கி எல்லாத்தையுமே அவர் தான் செய்ய வச்சாருங்க, செய்ய வைப்பாருங்க இன்னும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி அவரையே எந்த ஒரு செயலுக்கும் உதாரணப்படுத்தி நல்ல செயல்களை நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேங்க, அந்த சொரூப நிலை கடவுள்கிட்டையும் நம்மால போக முடியுங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய அருளாளர்கள்லாம் அதை உணர்ந்திருக்காங்க இல்லையா. அப்போ நம்மளும் அவங்களுடைய வழியை பின்பற்றி அன்பே சிவம் என்று இருந்தோம் அப்படின்னா சொரூப நிலை கடவுளையும் நம்ம உணர முடியுங்க. சொரூப நிலையில் இருக்கின்ற அந்த சிவத்தை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சைவ சித்தாந்த கருத்துக்களையே பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.